ஜிம்மினிசம் 2019 ஓடி வேர்ல்டு ஃபைனலுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. இந்த சின்ன பசங்களுக்கு, வளர்ந்து வர பசங்களுக்கு கிரிக்கெட் பேட் தொடணும்னு சொல்லி மட்டும் தந்துராதீங்க. கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப கொடூரமான கிரிக்கெட் கேமு. இதுல தொட்டவன் சந்தோஷமா இருந்தது சரித்திரமே இல்லைங்கிற மாரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது இன்னைக்கு உண்மையாலுமே நேபாளுக்கு வந்து நேபாள் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபீல்டிங் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, ஒரு சிக்ஸ் எடுத்தாலும் நம்ம இந்தியா டீமுக்கு எப்படி சேர் பண்ணுவாங்களோ அந்த அளவு ஒரு சேர் இருந்தது டீமு. கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் இருந்தால் தானே அந்த கேம் அங்கே பூம் ஆகும். அது ஆல்ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய டீமும் வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. நீங்க பங்களாதேஷனோடு ஞாபகம் வச்சு மிஸ் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் வந்திருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் டீம். இது எல்லாத்துக்கும் சூட் ஆகிற ஒரே டீம் பங்களாதேஷ் மட்டும் தான். பேட்டிங் இருக்கு, சூப்பர் ஹிட் கன்ஃபார்ம் வந்திருப்பாங்க. சூப்பர் ஹிட் செமி ஃபைனலுக்கே வந்திருக்கோம், மிஸ் பண்ணிட்டாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா T20 வேர்ல்டு கப்போட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான். இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கும். ஒரு நூல்ல மிஸ் ஆயிட்டான் கரடின்ற மாதிரி இங்கிலாந்து மிஸ் ஆகி ஓடிட்டானுங்க. இங்கிலாந்து விசஸ் நேபாள் மேட்ச் பத்தி அதுல இருந்தே ஆரம்பிச்சிரும். சரியான த்ரில்லிங் மேட்ச். சொல்லு, மேட்ச் பார்த்துட்டு இருந்தான் பிரபு, இன்னைக்கு எப்படி இருந்தது? நேபாள் ஒரு இது சொல்லியிருந்தாங்க, எல்லா டிக்கெட்டும் அவங்களுக்கு வித்துருச்சு, ஃபேன் ஃபாலோயிங் நிறைய இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஊரில் ஐபிஎல் நடக்கிற மாதிரி அவங்க ஊரில் என்பிஎல்னு ஒன்று நடந்தது, அதுக்கே பயங்கர க்ரௌடு. அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி மும்பை ஸ்டேடியம் ஃபுல்லாகிருச்சு. நேபாள் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபீல்டிங் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் எடுத்தாலும் சரி, ஒரு சிக்ஸ் எடுத்தாலும் நம்ம இந்தியா டீமுக்கு எப்படி சேர் பண்ணுவாங்களோ அந்த அளவு ஒரு சேர் இருந்தது டீமு. அதனால நேபாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் இருந்தால் தானே அந்த கேம் அங்கே பூம் ஆகும். அது ஆல்ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய டீமும் வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. நான் ஃபேன்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னா, பேட்ஸ்மேன்லாம் பேர் தெரியாத பிளேயர்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க. மேட்ச் பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஒரு ஐபிஎல் மேட்ச் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அதை விட 2 மடங்கு இன்ட்ரெஸ்டாக இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச், லோ ஸ்கோர்னு சொல்ல முடியாது, 180 கிட்டத்தட்ட சேஸ் பண்ணிட்டாங்க. சாம் கரனால ஒரு 10 ரன் போட்டு அழகா ஓவர் போட்டு மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காரு. மெயின்டைன் கிடையாது, போட்டு சமாளிச்சு கொடுத்துருக்காரு. சொல்லுங்க தினேஷ். இல்ல, இந்த மேட்ச்ல நம்ம என்ன டேக் அவுட் பண்ணோம்னா, கிரிக்கெட் தான் வின்னர். எமோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸ்லாம் கடைசி நேரத்துல நேபாள் ஃபேன்ஸ், நேபாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்குலாம். ஜிம்மினிசம் 2019 ஓடி வேர்ல்டு ஃபைனலுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. இந்த சின்ன பசங்களுக்கு, வளர்ந்து வர பசங்களுக்கு கிரிக்கெட் பேட் தொடணும்னு சொல்லி மட்டும் தந்துராதீங்க. கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப கொடூரமான கிரிக்கெட் கேமு. இதுல தொட்டவன் சந்தோஷமா இருந்தது சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது இன்னைக்கு உண்மையாலுமே நேபாளுக்கு எப்படி கையில இல்லாத மேட்ச். 3 ஓவருக்கு 46 ரன்னு இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாது. ஆர்ச்சருக்கு ஒரு ஓவர் இருக்குதுங்கும்போது ஆர்ச்சர் ஓவர்ல அடிச்சு, லூக்வுட் ஓவர்ல அடிச்சு, சாம் கரன் ஓவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓவர்ல 10 ரன்னு, வெறும் 10 ரன் அடிக்க முடியாம தோத்து போனதெல்லாம் ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு நேபாள் மாதிரி, ஸ்காட்லாந்து மாதிரி, நெதர்லாண்ட்ஸ் மாதிரி, யுஎஸ்ஏ மாதிரி டீமுக்கெல்லாம் ஆடிடுறாங்க. ஆனா அந்த வின்னிங் மூவ்மெண்ட் சுவைக்க தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல டீமுக்கு. வின்னிங்னா எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. வின்னிங் டேஸ்ட் பண்ண தெரியல. வின்னிங் டேஸ்ட் பண்ண தெரியல. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மெயினான விஷயம். இந்த கடைசியா அந்த குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியலன்னு தான் பாக்குறேன் நான். டக்குன்னு அந்த ஒரு பெரிய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இதுல காட்டுது. டக்குன்னு ஒரு குரூஷியலான ஒரு பவுலிங் சேஞ்சோ இல்ல முன்னாடியே ஒரு 2-3 4 6 அடிக்கிறதோ ஸ்பான்டேனியஸா, அந்த மாதிரி டக்குன்னு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச்ல தெரிஞ்சுது. ஆனா ரொம்ப போராடினாங்க. லோகேஷ்ன்ற பேட்ஸ்மேன்லாம் இன்னைக்கு ஆர்ச்சர், லூக்வுட் எல்லாம் 140 போடுறாங்க. போட்டு பொலார்னு பொலந்து 6 போட்டுட்டு இருக்காரு அவரு. செம்ம பேட்டிங் இன்னைக்கு, கடைசி வரைக்கும் நின்னாரு. இருந்தாலுமே ஷார்ட்டா இந்த மேட்ச் சம்மரி பார்த்தோம்னா இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. இங்கிலாந்து ஒரே ஒருத்தர் தான் இன்னைக்கு பாராட்டணும்னா, ஆக்சுவலா 3 பேர் இன்னைக்கு பாராட்டலாம். ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ், 3 பேர் தான் இன்னைக்கு டீமே கொண்டு போய் கரை சேர்க்கலாம். அதுவும் இந்த ஜேக்கப் பெத்தல்லாம் என்ன ஷாட், எல்லா பாலுமே சூப்பரா ஆடினாரு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸுமே நல்லா போட்டாரு, நல்லா பாலும் போட்டாரு, உங்களுக்கு பேட்டிங்கும் ஆடி கொடுத்தாங்க. 184க்கு 7 இங்கிலாந்து பினிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க நேபாள்ல ஓப்பனர்ஸ்ல ஒருத்தர் ஃபெயிலு. அதுக்கப்புறம் குஷல் தான் 29 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்தாங்க ரோஹித் பவுடலும் டிபேந்திரா சிங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க.
அதுக்கப்புறம் கடைசியா தாங்க வந்தார் லோகேஷ்ன்ற மாதிரி. மேட்ச் கையிலே கிடையாது அவங்க கிட்ட, நேபாள்கிட்ட மேட்சே கையில கிடையாது. எங்க இருந்தோ ஒரு மேட்ச கொண்டு வந்து அடிச்சு கடைசியில நல்லா பினிஷ் பண்ணிருக்கலாம். நேபாள் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு. அப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு ஒரு ஹார்ட் லக்கு தான். 180க்கு 6 விக்கெட்ஸ்ல 4 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இதுதான் இந்த மேட்சோட சம்மரி. இல்ல இங்கிலாந்து நான் மாதிரி சொன்ன மாதிரி இந்த வில்சாக்ஸோட ரோல் வந்து ரொம்ப குரூசியலா இருந்துச்சு. நான் ப்ரிவியூலயே சொன்னேன், வில்சாக்ஸ வந்து இவங்க ஸ்பின் கம் ஆல்ரவுண்டர் தான் யூஸ் பண்றாங்க. வில்சாக்ஸோட கடைசி அந்த ஃபிளரிஸும் லேட் ஃபிளரிஸும் அந்த 3 சிக்ஸ் அடிச்சது, அந்த ஆக்சுவலி அந்த 3 சிக்ஸால தான் மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. சாம் கரன் செம்மையா ஓவர் போட்டாரு. பூக்கரன் என்ன இருந்தாலும் கலாய்க்கலாம். ஆனா ஓவர் போட்டு இங்கிலாந்து ஜெயிக்க வச்சது சாம் கரன் தான். ஜோஃபர் ஆச்சர் இன்னைக்கு செம்ம அடி. ஆடில் ரஷீத இன்னைக்கு பொழந்து விட்டாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்ட்ரெயிட், லாங் ஆனு, மிட் ஆனு போட்டு பொழந்து விட்டாங்க. பேட்டிங் நல்லா விளையாடுறாங்க. நம்ம அசோசியேஷன் நேஷன்லாம் வந்து பேட்டிங் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கும். நம்ம நேத்து கூட யூஎஸ்ஏ கிட்ட பார்த்தோம். 160 ரன் சேசிங் பண்ண முடியாது, 30 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க. ஸ்காட்லாண்ட பார்த்தோம். ஆனா நேபாள் கிட்ட ஒரு வித்தியாசம் என்னன்னா பேட்டிங் நல்லா விளையாடுறாங்க, ஆனா பினிஷிங் பண்ண தெரியல. அதுதான் சொல்றேன்ல, என்பிஎல் அவங்க ஆடுறாங்க. என்பிஎல் இது மாதிரி தான் 180 200 அடிப்பாங்க அவங்க கிரவுண்டில். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா மாதிரி ஒரு டீம், இந்தியா ஏ அந்த மாதிரி டீம்லாம் இந்த மாதிரி டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு மேட்சஸ்லாம் போட்டால், பெரிய டீமுக்கு நீங்கள் போட மாட்டீங்க, எப்படியும் கான்டினென்ட் டீமுங்கிறனால போட மாட்டீங்க. சின்ன இந்த இந்தியா ஏ மாதிரி டீமுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இவங்க இன்னும் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ண மாதிரி நேபாளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுவும் பெரிய டீமாக வரும்னு நினைக்கிறேன். மேட்ச் பத்தி ஒண்ணு சொல்லனா, நல்ல மேட்ச், சின்ன மேட்ச்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காம இருக்காதீங்க. பயங்கர த்ரில்லா போகுது. ட்ரை சீரிஸ் இப்ப நம்ம மத்த இதெல்லாம் கூட போறாங்க. ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஆடுறாங்க. நம்ம ஆடினதே இல்ல. இந்தியா ஸ்டேடியம் நேபாள சேர்த்துக்கலாம், ஸ்காட்லாண்ட சேர்த்துக்கலாம். அதான் இப்போ அது மாதிரி கூட ஆடாம நம்ம கிட்ட இந்தியா இசட் டீம் இருக்குது. அதுல போட்டு இந்தியா ஏஓ அந்த மாதிரி டீம் கூட ஆடினா கூட அவங்களுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஆப்கானிஸ்தான் பண்ண பிளண்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆப்கானிஸ்தான் ஒரு இருக்கிறதுல கிரிக்கெட் வரலாற்றுல கேவலமான மூவ். சின்ன குழந்தை கூட கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கு 100 பிளேயிங் 11ல ஆடணும்னு. அந்த மூவ பத்தி 2 பேர் என்ன நினைக்கிறீங்கன்னு? எனக்கு சின்ன டீம்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி இந்த ஸ்டேஜ்ல கடந்து வந்துட்டாங்க. அவங்க சூப்பர் 8 தாண்டி ஒரு செமிஃபைனல்லாம் ஆடுவாங்க, ஒரு நல்ல டஃப் தருவாங்க, நியூசிலாந்து எப்படியும் போட்டுருவாங்கன்னு ஆசாசியா போய் மேட்ச் உட்காந்து பார்த்ததுக்கு பிளேயிங் 11லயே சொதப்பிட்டாங்க. நூர் அகமது சென்னை பிச்சில் கடைசியா 2 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதாப்பா பிச்சு எப்படி போட்டா எப்படி அவரை உட்கார வச்சுட்டு புதுசா ஃபாஸ்ட் பவுலர்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இதுலயே தெரிஞ்சிச்சு. என்ன நீங்க மற்ற டீம்லாம் ஒரு ஸ்குவாட்ல, இந்தியாவே எடுத்துக்கோங்க, ஸ்குவாட்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்றது இல்லை, முன்னாடி எவ்வளவு அரசியல் இருந்தாலும். ஆனா இவங்க ஏன் இப்படி நூர் அகமதை விட்டுட்டு போனது பெரிய தப்பு. அது என்னால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி அவங்க வின்னு இன்னைக்கு போயிருச்சு. அதே எக்ஸ்ட்ரா 20 ரன் தான். நூர் அகமது இருந்திருந்தா அந்த ரன் போயிருக்குமாங்கிறது டவுட் தான். இல்ல எனக்கு கேட்டே ஆகணும். ரஷீத் கானுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும். அவரோட ஃபார்ம் ரொம்ப டிப் ஆயிருச்சு. இன்னைக்கு உழுவுல லைன் அண்ட் லென்த்ல உழுவுல ஓபி பாலா உழுந்துச்சு. அதெல்லாம் பிலிப்ஸ் அட்டி பொழந்து விட்டாரு. இவரு சைஃப் விட்டு அட்டி பொழந்து விட்டாரு. ஒரு 100 அகமது போட்டோம்னா ஒரு கன்சிடரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா பேர் எல்லாம் 100 அகமது பேர், ரஷீத் கானுங்கிற பேர் மங்கி பேர். அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை வந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்குள்ள செலுத்தணும்னு நினைக்கிறாரா? 100 அகமத வேற எந்த 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 காரணத்தை காட்டி வெளியே உட்கார வைக்க முடியும்? இல்ல நான் அதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன். 100 அகமது வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல 2 மேட்ச்லுமே சரியா பால் போடல, 40 ரன் கொடுத்தாரு. அதனால உட்கார வச்சீங்கன்னா பிராக்டிஸ் மேட்சை பார்த்து நீங்க எப்படி ஒரு மெயின் பவுலர் உட்கார வைப்பீங்க? அதுவும் சென்னை மாதிரி பிச்சில், மற்ற எந்த பிச்சா இருந்தாலும் நான் ஒத்துக்குவேன், சரியா ஒரு ஒழுங்கா ஃபார்ம்ல இல்லைன்னு பாக்குறாங்கட்டு. ஆனா சென்னை பிச்சில் தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காங்க போது எப்படி அவர் 100 அகமது உட்கார வச்சாங்க தெரியல. ஒருவேளை நீ சொல்ற காரணமும் கரெக்டாவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. இல்ல இந்த டாஸ்ல வந்து டிசிஷனே தப்பு. சென்னை பிச்சு போன வருஷம் ஐபிஎல் அப்புறம் ஃபுல்லா ரிலே பண்ணிருக்காங்க. அவுட் ஃபீல்டு நீ பாசிட்டாவே இல்லை. நம்ம சென்னை பிச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியும். அடிசா சர்ன்னு உன்னையெல்லாம் 4 போல 1 போல பிச்சு எப்படி இருக்குதுன்னு கூட தெரியல. டாஸ் வின் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எதுக்கு ஆடணும்? பிச்சு எப்படி இருக்குது நியூசிலாந்த பார்க்க விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன பிளஸ்? அதை கரெக்டா பண்ணும். நம்ம பிளேயிங் 11 கரெக்டா பண்ணல. பேட்டிங் எடுத்து ஒரு புல்புத்தி நைப்பும் அஸ்மத், செரிகுல் அட்டலு, டவுரஸ் ரசூலி எல்லாம் அப்படி ஏதோ அப்படி இப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களோட ஸ்கோர் வந்துருச்சு. ஒளி ரொம்ப வீக்.
நம்ம ஆப்கானிஸ்தான் பவுலிங் ஸ்ட்ராங்னு நினைச்சோம். ரொம்ப வீக் ஆச்சு இன்னைக்கு. இங்க பாரு ரஷீத் கான் குழுவுல இல்ல முஜிப் ஒரே ஓவரு, பரூக்கி அடிச்சிட்டாங்க. அஸ்மத்துக்கு ஒரு ஓவர் நல்லா போட்டாரு. அந்த புது பையன் நல்லா அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஓவர் நல்லா போட்டான், ஒரு ஓவர் அட்டி பொழந்து விட்டாங்க. ரொம்ப வீக்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்கானிஸ்தான் டீம் இதுக்கு மேல தேராதுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு நபியே உனக்கு ஆட தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப சென்னை மாதிரியான பிக்சர்ஸ் உங்களுக்கு பவுலிங் தான் நல்லா அசிஸ்ட் பண்ணுவாங்க போது. நீங்க நபி ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் ஆடுறதுக்கு பதிலா நீங்க 100 அது மாதிரி ஆடி இருக்கலாம். இப்ப நபி 10 ரன்னுக்கு இன்னைக்கு என்ன ரன் அடிச்சாரு? இப்ப 7 பாலுக்கு 10 ரன். அந்த ரன் ரஷீத் கான் இன்னும் மேலே ரன் அடிச்சு போறாரு அந்த இடத்துல இறங்கி இருந்தா. அதனால இன்னைக்கு 100 அகமது ஆடி இருக்கணும். அதுதான் பெட்டர் டிசிஷனும் கூட. இன்னைக்கு மேல அவங்க 100 அகமது ஆடலினாலே மேட்ச் தோக்கதான் போறாங்க. நீ அதே மாதிரி ப்ரிவியூ ஷோல கேட்டிருந்த குல்புதீன் நைபு என்ன ரோல் பண்றாருன்னு. கரெக்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குல்புதீன் நைப் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல கரெக்டான இல்ல குல்புதீன் நைப் அடிச்சிருக்காரு. எங்க அடிச்சிருக்காருன்னா ஒன் அடிச்சிருக்காரு. அவர் இது வரைக்கும் எந்த மேட்ச்லயும் இறங்குனதே கிடையாது. எல்லாமே இந்த வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா புதுசா எட்மயரை ஒரு ஹிட்டர் கீழே ஆடிட்டு இருந்தவரெல்லாம் தூக்கி ஒன்ல போட்டு ஆடி சக்சஸ் கிடைச்சு அந்த ஃபார்முலா குல்புதீன் நைபுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அந்தந்த ஹிட்டர்ஸ்லாம் இப்போ ஒன்ன இறக்கி ஒரு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் எடுத்துட்டு வராங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸும் எடுத்துட்டு வந்து அடிச்சு ஃபார்முக்கு வராங்க. நம்ம டீமுக்கு நீங்க சொல்லலாம், நம்ம டீம்ல திலக்கர்மா அதே மாதிரி தான் அதிரடி ஆடுறாரு. இல்ல இந்த குல்புதீன் நைப் இதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 2020 சீரீஸ்ல 1 டவுன் அடிதான் ஒரு மேட்ச் செம்மையா அடிச்சு அந்த டபுள் சூப்பரா இருக்கும் ஒரு மேட்ச். 1 டவுன் தான் ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு முகமது நபி டாபிக் சொல்றது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். முகமது நபி அந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கிறாரு ஆப்கானிஸ்தான் டீம்ல ரொம்ப நாளா. பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாம பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாம அந்த இடத்துல ரொம்ப நாளா அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி பையனே விளையாட வந்துட்டான். நபி பையனும் சேர்ந்து விளையாடுறாங்க ஆப்கானிஸ்தான்ல. இல்ல ரிட்டையர்டு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. அவங்க ஊர்ல என்ன ஒரு கலெக்ஷன்னா அவரும் அவர் பையனும் அவங்க டீம்ல ஆடணுங்கிறது. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஒரு சீரீஸ் ஆட போறாங்க. அந்த சீரீஸ்ல அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறாரு. இது அபிஷியல் நியூஸாவே அப்பயே வந்துருச்சு. அவரோட ஆசை அதுவும். அவரு தான் எனக்கு தெரியும் அவரு தான் அந்த டீமை வழிநடத்தி கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கல்ச்சர் சொல்றாங்க அவங்க ஊர்ல. அதனால அவருக்கு அந்த மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. நபி நீங்க நினைக்கிற அளவு அவ்வளவு மோசமான பிளேயர்லாம் கிடையாது. கரெக்டான டைம்ல பேட்டிங்கும் அடி தருவாரு, விக்கெட் எடுப்பாரு. பிளேயர் தான் நாங்களும் இல்லைன்னு சொல்லல. இந்த டைம்ல ஒரு இடத்த அடைச்சிட்டு மாதிரி இருக்குது. இல்ல இப்ப நல்ல பிளேயர் தான். இப்ப 100 அகமது கொண்டு வரணும் யாருக்கு பதிலா கொண்டு வருவ? நீங்க முஜீபும் நல்லா போட்டாரு, 2 விக்கெட் எடுத்தாரு டக்குன்னு. இப்ப முஜீபுக்கு பதிலா கொண்டு வருவியா? அதுதான் கேக்குறேன் நான். இல்ல முஜீப்புக்கு பதிலாக நான் எடுத்துட்டு வர மாட்டேன். நீங்க எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கியும் உமர் சாயும் தான். நீங்க இதுக்கு முன்னாடி விளையாண்ட எல்லா மேட்ச்ல T20ல அவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் போடுவாங்க. ஃபைனல் டெப்த் ஓவருக்கும் ஃபசல் ஃபரூக்கி தான் போடுவோம், உமர் சாய் தான் போடுவாரு. இடையில குல்புதீன் ஃபாஸ்ட் பவுலர்னா குல்புதீன், மற்றபடி ஸ்பின்னர் தான் போடுவீங்க. இன்னைக்கு அந்த ரஹ்மான் ஷரீஃப்ங்கிற ஒரு பையனை புதுசா எடுத்துட்டு ஃபாஸ்ட் பவுலர் போட்டே ஆகணுங்கிற மாதிரி அவர் ஆட வச்சாங்க. அதை தான் சொல்றேன். அதுக்கு பதிலாக 100 அகமது எடுத்துருக்கலாம். இல்ல இந்த ரஹ்மான் நீ சொல்றது வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல நல்லா பண்ணாங்க அவங்க. ஏன்னா 2 மேட்ச்லயுமே 3 விக்கெட் 2 விக்கெட் இந்த மாதிரி நல்ல ரன் கொடுத்து அதனாலதான் அந்த பையனை டீம்ல ஆடுறான். அந்த மாதிரி நல்லா ஆடுறாரா? நீ என்ன பண்ணும்? ஃபசல் ஃபரூக்கி நல்லா ஆடுறது இல்ல, அவரை தூக்கிட்டு தானே நீ போடணும். அதை விட்டுட்டு நல்லா பண்ற ஒரு பவுலரை தூக்கி, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன ஸ்பின்னர் தானே, அதை விட்டுட்டு போனீங்க. சரி நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். மேட்ச் தோத்து போச்சு. நியூசிலாந்து என்ன நல்லா பண்ணாங்கங்கற மட்டும் சொல்லுங்க. நம்ம ஃளைன் ஃபிளிப்ஸும் சைபோட் என்ன அடி அடிச்சாங்க. இவரை தூக்கி ரஷீத் கானை தூக்கி சொல்லி விட்டாங்க 2 பேரும். அத பத்தி பேசுங்க 2 பேரும். இல்ல ஸ்டைபோர்ட் பேக் டு ஃபார்முங்க, அவ்வளவுதான். பின்னால தான் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சிட்டாரு. இல்ல நல்ல பால். ஆனா ஒவ்வொரு ஷாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. நல்ல பாலுக்கு தான் அவுட் ஆனாரு. ஆனா இருந்தாலுமே ஸ்டைபோர்ட் நீ சரியான பேட்டிங். என்னதான் இருந்தாலும் அதே மாதிரி இன்னைக்கு ரச்சின் தேவையா டீமுக்கு? அததான் கேட்க வந்தேன். என்னதான் இருந்தாலும் ரச்சின் தேவையா? எல்லா டீம்லயும் 1 டவுன் பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. இவன் அவுட் ஆஃப் ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திர உள்ளே சொருகி எதுக்கு ஆடுறாருன்னு மொத பால்ல ஃபர்ஸ்ட் பால் முஜிப் ரஹ்மான் ஸ்பின்னர் ஆட முடியலன்னா என்ன தம்பி சொல்றது? மைக்கேல் பிரேசல் வெளியே போயிருவாரோ? வாய்ப்பு இருக்கு. கிளென் பிலிப்ஸ் 1 டவுன் வருவாரு. கரெக்டா இருக்கும். கான்வே ஆட மாட்டீங்களா? அப்ப யாரோ ஒருத்தர் 1 டவுன் வரணுமே. பின்னாலனோ இல்ல சைபட்டோ. பின்னால 1 டவுன் வரணும். ஆஹா பின்ன பேசாம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸா டெவன் கான்வே 1 டவுன் எடுத்து விட்டானே.
ஏற்கனவே அவர் வேகம் அடிக்க மாட்டாரு. ஸ்பின்னர் இல்ல, ஆனா அவர் ஸ்பின்னர் மட்டும் தான் வேகம் அடிப்பார். ஃபாஸ்ட் பவுலர் அவர் கொஞ்சம் கேஸ். ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். டேரன் மிச்சல் இல்ல, டேரன் மிச்சல் ஓடாத வண்டி நீங்க என்ன அடி அடிச்சது தெரியுமா? 14 பாலுக்கு 25 ரன்னு வேகமா அடிச்சு கொடுத்தாரு. அவரோட ரோல் அவ்வளவுதான். இல்ல ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு போட்ட பவுலிங் நான் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆப்கானிஸ்தான் சின்ன டீம் நல்லா விளையாடுது, இவங்க நல்லா விளையாண்டு பயங்கரமா நெதர்லாந்து, இன்னைக்கு அயர்லாந்து, அந்த எஃபர்ட் இல்ல. நேபாளு நல்லா விளையாண்டாங்க. ஆப்கானிஸ்தான் சொதப்பினதுல எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. என்னடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி போன் எல்லாம் உடைக்கிற டென்ஷன்ல ஆச்சு. சரி உனங்களுக்கு நம்ம போனை உடைக்கணுமான்னு விட்டேன். அதே மாதிரி இந்த மேட்சை கடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். சாண்டனர் திரும்பி சொல்றேன், ஒரு பினிஷரா உருவாக்கிட்டு வர்றாரு. மும்பை பாய் சந்தோஷமா இருந்துக்கோங்க. என்னன்னா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், ரூதர்ஃபோர்டு எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாம் ஃபார்முக்கு வருவாங்க, கவலைப்படாத. அங்க ஹர்திக் இன்ஜுரி ஆயிர போகுது. அவ்வளவுதான் இந்த மேட்ச்ல பெருசா ஒன்னும் சொல்றது இல்ல. ஆப்கானிஸ்தான் கேவலமா விளையாண்டாங்க, தோத்துட்டாங்க. நியூசிலாந்து சூப்பரா விளையாண்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. அடுத்த டீமுக்கு போயிடலாமா? இந்த மேட்ச்ல ஒன்னே ஒண்ணுதான், ஆப்கானிஸ்தான் கேவலமான பவுலிங் தான் இன்னைக்கு மேட்ச் தோத்ததுக்கு காரணம். சரியான பேட்டிங், சைட்ஸோட பிளிப்ஸும் சரியான பேட்டிங். அது இந்த மேட்சை கடந்து போறதுதான் ஆப்கானிஸ்தானுக்கு நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அடுத்த மேட்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடுவோம். ஸ்ரீலங்கா விசஸ் அயர்லாந்து. சொல்லுங்க. ஸ்ரீலங்கா அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இந்த அடியா இருந்திருக்கும். இன்னைக்கு தப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டா ஸ்ரீலங்கா பெரிய வித்தியாசம் இல்ல, வெறும் 20 ரன்ல தான். 20 ரன்ல அயர்லாந்து 20 ரன்னாலுமே 20 ரன் சொல்றேன் கேளுங்க. ஸ்டெர்லிங் வந்து 13 பாலுக்கு 6 ரன் கணக்கு வச்சு அந்த 13 பால் ஒரு சமயத்துல 6 ஓவருக்கு 59 ரன் அடிக்கணும். 8 விக்கெட் கையில இருந்துச்சு அயர்லாந்துக்கு. சொதப்பிட்டாங்க வழக்கம் போல. ஸ்காட்லாந்து சொதப்பின மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூல சொன்ன மாதிரியே தான் இந்த பேட்டிங்லாம் கொஞ்சம் ஆடிடுவாங்க. ஆனா டவுன் த ஆர்டர்ல ஹிட்டர் கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு ஹிட்டர் இருந்திருந்தா இன்னைக்கு மேட்சே அயர்லாந்து ஜெயிச்சிருக்கவே வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அயர்லாந்து தோல்விக்கு முக்கிய காரணம் கேட்சஸ் நிறைய விட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 10 கேட்ச் விட்டுருப்பாங்க. கேட்சஸ் நீ விட்டதுன்னு சொல்ல, கிரவுண்ட் பெருசு, இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல அந்த பையன் போய் கவர் பண்ற கையில பட்டதுலாம் 85 மீட்டர். நீ தானே சொன்ன அது பால் எங்கேயோ வருது, இவங்க போய் அந்த மாதிரி கிரவுண்ட்ல இவங்க ஆடி இருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்க்கவும் என்ன கிரவுண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு, கையிலேயே போடல. நீ கேட்ச் மிஸ்னா என்ன சொல்லணும்? கையில போட்டு கீழே பம்புல ஆகி விடுவது, இல்ல அடியில போய் பாலுக்கே வரலையே. பாலுக்கு வந்தா தானே கேட்ச் பிடிக்க முடியும். யாருல இருக்காங்க? இல்ல கம்மிங் மிட்டிஸ் வந்து செம்ம நாக்கு 18 பத்துக்கு 40 அந்த நாக்கு தான் வந்து அப்படியே அயர்லாந்து கிட்ட இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வந்துச்சு. அவரு கம்மிங் மிட்டிஸ் ஒரு 6 அடிச்சாரு. லைனுங்கன்னா இங்கதான் பந்து விழுந்துச்சு. 85 மீட்டர். நானே ஷாக் ஆயிட்டு, 85 மீட்டர் 6 வச்சு இன்னும் விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? நீங்க 1990 விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஊர்ல 90 மீட்டர்னா 2வது டயர், 3வது டயர்ல போய் 90 மீட்டர்னா ஸ்ரீலங்கா. இந்த பிச்சுல நம்ம போய் எப்படி பாகிஸ்தானோட விளையாடுறது? இந்த பிச்சுல ஆட போறோம். இந்த கொலம்போடதான் விளையாடுறோம். அதெல்லாம் அபிஷேக் சர்மா அடிச்சிருவாரு. விடுங்க, அன்னைக்கு பாத்துக்கிறேங்க. வெயிட்டிங். அன்னைக்கு தெரியும் செகண்ட் டயர்ல விழுவுதா, ஃபர்ஸ்ட் டயர்ல விழுவுதா, இல்ல பிளேயர் கையில விழுவுதான்னு. சரிங்க, அதேதான். நீ இந்த விடு இன்னைக்கு அதே மாதிரி அந்த கமிந்து மெண்டிஸ் நாக்கு பத்தி பேசும்போது தான் நான் கரெக்டா அயர்லாந்துக்கு இந்த மாதிரி ஒரு நாக்கு கிடையாது. இன்னைக்கு ஆடுறதுக்கு அங்க ஆள் கிடையாது. கமிந்து மெண்டிஸ் இன்னைக்கு 19 பாலுக்கு 44 ரன் அடிச்சாரு. கடைசியா விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கும். கரெக்டா நின்னு செம ஸ்ட்ரைக்கா ஆடினாரு. அதே மாதிரி ஆடுறதுக்கு அயர்லாந்துக்கு ஆள் கிடையாது. அயர்லாந்துக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த டீமே சின்ன டீமுக்கு யாருக்குமே அந்த பினிஷிங்கிற ஒரு ரோல் ஆடி பிடிச்சி வின்னிங் கொண்டு போய் கொடுக்கற அளவு ஒரு பிளேயர் இல்ல. பிளேயர் இல்லைங்க சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்ல. அந்த ஹாரி டெக்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அப்படியே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 6 ஓவருக்கு 59 ரன் அடிக்கணும். ஆக்சுவலி 8 விக்கெட் கையில இருந்துச்சு. அந்த ஹாரி டெக்டர் அந்த வனிதாசரங்க ஓவர்ல விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கடைசியா 10 ரன் ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 20 ரன் வித்தியாசத்துல தோத்தே போயிட்டாங்க மேட்ச். எல்லா டீமுக்கும் இதே பிரச்சனையா இருக்கு. ஆமா, இல்ல இதுல உங்களுக்கு பெரிய நேம்ஸ் இருக்கு. ஏன்னா டக்கர் இருக்காரு, அதுக்கப்புறம் கேம்பரு, டாக்ரல், உங்களுக்கு ஜோ டான்லி, இந்த மாதிரி நிறைய பெரிய நேம்ஸ் இருக்கு அயர்லாந்துல இருந்து. ஆனா அவங்க யாருமே இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகல இன்னைக்கு.
அது அடிச்சது ஒரே ஒருத்தர் ஹாரி டெக்டர் மட்டும்தான். அவருமே பாத்தீங்கன்னா 34 பாலுக்கு 40 ரன் தான் அடிச்சிருக்காரு. பெரிய நாக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது அவர் கூட கம்பெனி கொடுத்து எடுத்துட்டு போறதுக்கு இன்னைக்கு மேட்ச்ல ஆளே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு மேட்ச்ல பெரிய தோல்வி, பேட்டிங்ல பெரிய ஃபிளா. பேட்டிங் எப்படி சொல்லுவேன், 160 தான் இங்க ஸ்ரீலங்காவே அடிச்சாங்க, இவங்க 140 அடிச்சிட்டாங்க. பவுலிங் நல்லா போட்டாங்க, தீக்ஷனா பால பிக் பண்ண முடியல, அசரங்கா பால பிக் பண்ண முடியல. எரிஞ்சாரு தீக்ஷனால் 110 எரிஞ்சாரு, செம்மையா போட்டாரு. நீ அப்படி சொல்லலாம், பேட்டிங் ஆடலாம் சொன்ன. இதே இவங்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி பேட்டிங் பிச்சு, நம்ம ஊர்ல போய் பேட்டிங் பிச்சுன்னு சொல்ல முடியல. திடீர்னு நமக்கே 160 தான் அடிக்கிறோம், 300 நீங்க எல்லாம் 160க்கு. அதனால பவுலிங் நல்லா போட்டு இந்த மேட்ச் அதான் நீ தானே சொன்ன, ஏங்க பழைய மாதிரி எனக்கு 120 ரன் மேட்ச் பார்க்கதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இல்ல இல்ல, இன்னைக்கு இந்த என்ன match 120 நல்ல மேட்ச் தான். இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் ஹாரி டெக்டர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, மேட்ச டீப்பா எடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தாரு. அவர் கூட ஆடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு தான் சொல்றேன். லோக்கன் டக்கர் ஆடினாரு, ஆனா அவரு சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. நல்லா பவுலிங் போட்டாங்க. அது இன்னைக்கு அசரங்காலாம் பாத்தீங்கன்னா ஏதோ அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் நடந்து வந்து போட்டா அதுக்கெல்லாம் விக்கெட் விழுவுது இன்னைக்கு அசரங்காக்கு. அதனால சரியான பவுலிங் இன்னைக்கு. இல்ல ஒரு காலத்துல அயர்லாந்துல கெவினோ பிரெயின், நெய்டோ பிரெயின் ஒரு ஹிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த அந்த இடத்த வந்து ஃபில் இந்த பிளான்ஸ் மாதிரி நிரப்புதன் மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு விட்டாங்க. கவலைப்படாதீங்க, இல்ல அயர்லாந்துல அது ஒரு பிரச்சனையா போயிருச்சு. இல்ல அதுக்கெல்லாம் கவலைப்படாது. இன்னும் 2 வருஷத்துல அவன் பையன் வந்துட்டு இருக்கான். அண்டர் 19 வேர்ல்டு கப்ல பையன் போட்டு பொளந்து விட்டுருக்கான். அண்டர் 19ல நல்லா ஆடி இருக்கான், வருவா அப்படி. அவன் பையன் இல்ல, ஒரு நெஃப்யூனா சொந்தக்காரங்க அந்த மாதிரி பெரிப்போட்டு பையன் சொன்னாங்க. இல்ல அந்த மாதிரி. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், நினைச்சு பாருங்க. ஒருவேளை இந்த சின்ன டீம் எல்லாம் கடைசி நேரத்துல சொதப்பாம இந்த 6 மேட்சுமே ஜெயிச்சிருந்தா கிரிக்கெட் வரலாற்றுல தொடர்ந்து 6 மேட்ச் ஒரு அக்செப்ட் உருவாக்கணும். உலகக்கோப்பையா இருந்திருக்கும். உலகக்கோப்பை எப்படியா மட்டும் விளம்பரமா இருந்திருக்கு நேரம். விளம்பரமா இருக்கிறத விட இது ஒரு இன்ஸ்பிரேஷனா கிடைச்சிருக்கும். மத்த டீம் இன்னுமே ஒரு பூஸ்டோட மேட்ச் நம்ம ஐபிஎல் மாதிரி ஆயிருக்கும். ஐபிஎலுக்கு இருக்க ஹைப்புக்கு இந்த மேட்சுக்கு இருக்கானா கிடையாது. ஆனா இப்படி அடிச்சிருந்தாங்கன்னா ஐபிஎல்க்கு எவ்வளவு ஹைப் இருந்திருக்குமோ அந்த மாதிரி எல்லா மேட்சும் உட்காந்து பார்த்துருப்பாங்க. இந்தியன் ஆடுற மேட்ச் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்ப அப்படி கிடைச்சிருந்தா எல்லா மேட்சுமே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பயங்கரமா இருந்திருக்கும். இல்லனா இருக்கிற வேர்ல்ட் கப் வியூவர்ஷிப்போட இந்த வேர்ல்ட் கப்போட வியூவர்ஷிப் ரொம்ப அதிகமா இருக்கு. நேபாள் இங்கிலாந்து மேட்ச்ல 50 மில்லியன் வியூவர்ஷிப் இருந்துச்சு. ஸ்காட்லாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்கும் அது மாதிரி நல்ல வியூவர்ஷிப் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதான் சொல்றேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, நெதர்லாண்ட்ஸ், இன்னைக்கு நேபாள் எல்லாமே அவங்க கையில இருந்த மேட்ச கடைசி ஒரு ஓவர்லயோ 3 பால்லயோ விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப இன்னைக்கு நேபாள் மேட்ச் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெட்டமா இருக்கு. ஒரு 4 ரன் ஷாட்ல நோத்துட்டு வந்திருக்காங்க அவங்க. நம்ம போன டைம் நடந்த வேர்ல்டு கப் ஃபிளாப்னா வெஸ்ட் இண்டீஸ்லயும் யுஎஸ்ஏலயும் நடந்துச்சு, டைமிங் செட் ஆகல. இந்த டைம் நடக்கிறது இந்தியாவில் நடக்குது. இந்தியா வந்து ஒரு கிரிக்கெட்டையும் வந்து ஒரு கிரிக்கெட் தான் உயிர் கொடுக்கற நேஷனு. ஆடியன்ஸும் வந்துருவாங்க, வியூவர்ஷிப்பும் வந்துரும், பிச்சஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அந்த கரெக்டா 160 170 பிச்சு கரெக்டா இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 6 மேட்சுமே நம்ம ஐபிஎல் உட்காந்து 6 மேட்சும் பாக்குறது, எந்த டீம் ஆடுறதே தெரியல. நான் 6 மேட்ச் உட்காந்து நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ற அளவுக்கு இருக்கோம்ல. இந்த யுஏஇ டீம்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் இருக்க டீம் பிளேயர்ஸ் தான் ஒவ்வொருத்தரை பிடிச்சி போடுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரிட்டையர்ட் ஆன பிளேயர்லாம் இருக்காங்கல்ல, ரிட்டையர்ட்னா டக்குன்னு இப்போ ரிட்டையர்ட் ஆன பிளேயருக்கு ஒரு வீசாலாம் கொடுத்து ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாமா? இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லாம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தானே. நிக்கோலஸ் பூரான் அவர்லாம் வந்து இப்போ யூஎஸ்ஏல ஆடினா ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஆடினா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும்ல. அது கிரிக்கெட் அந்த கண்ட்ரில வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கணுங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து எல்லாம் வந்துச்சுல்ல, 3 வருஷமா 4 வருஷமா கவுண்டி ஆடணும், அப்புறமேட்டு தான் வந்து டீம் எடுப்பாங்க. இல்ல அது இங்கிலாந்துல இருக்கு, யுஎஸ்ஏக்கு அந்த மாதிரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தனாலதான் கோரியா சொல்றேன். கத்தார்னு சொல்லிட்டு ஒரு டீம் வரப்போகுது. கத்தார்ல இருந்து பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி எல்லா டீம்ல இருந்துமே ஆள் கேட்டிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆன பிளேயர் கிடையாது, விளையாண்டுட்டு இருக்க பிளேயரையே நேஷனாலிட்டி அப்படியே மாத்தி இங்க விளையாடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐசிசி எல்லாம் நீ அமைதியா போடா சாத்திட்டு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டீம் பணக்கார டீம் ஐசிசி அப்படி சொல்லியிருக்காது. வந்தா நீங்க பங்களாதேஷனோட வச்சு மிஸ் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் வந்திருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் டீம், இது எல்லாத்துக்கும் சூட் ஆகிற ஒரே டீம் பங்களாதேஷ் மட்டும்தான். பேட்டிங் இருக்கு, சூப்பர் ஹிட் கன்ஃபார்ம் வந்திருப்பாங்க. சூப்பர் ஹிட் செமிஃபைனலுக்கே வந்திருக்கோம், மிஸ் பண்ணிட்டாங்க.
பங்களாதேஷ். இந்த ஏன்னா நீ சொல்லும்போது தான் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகுது. பங்களாதேஷ் கிட்ட டெப்த் ஓவர் இருக்கா? முஸ்தபிஸ் ரகோன் இந்த மாதிரி பிச்சில் அவர் அடிச்சிருக்கவே முடியாது யாரா இருந்தாலும். கண்டிப்பா ஸ்பின்னர் இருக்காங்க. முடிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஸ்பின்னர் அவங்க வச்சிருக்க ஸ்பின்னர்ல குவாலிட்டியான மெஹந்தி ஸ்பின்னர். மிஸ்ரா 16 ஓவர் கையில மெஹந்தி இருக்கு. மிஸ்ரா இருக்காரு, சூப்பரா போடுவாரு. 16 ஓவர் கையில வச்சிருக்காங்க ரெடியா. 4 ஓவர் ஏமாத்தி போட்டிருந்தா செமி ஃபைனல் ஆடி இருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க டீம்ல இவரெல்லாம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அந்த விக்கெட் கீப்பர் பயங்கரமா போயிட்டு ஒரு ஆஃப் சைட்ல பூந்து அடிச்சிட்டு இருப்பா. அவர் பேர் கூட நல்ல பேரு நம்ம ஜாக்கர் அலி. அந்த பையன்லாம் நல்லா விளையாண்டுருந்தா. பங்களாதேஷ் தலையில மண்ணலி போட்டுக்கிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களுக்கு பேட்டிங் இருக்கா? பேட்டிங் இருக்கு. ஆடிட்டர்ஸ் இருக்காங்களா? ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர் வேணுமா? ஸ்பின்னர் இருக்கு. பவுலிங், டெத் ஓவர்ஸ் போல எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்ட் டீமா இருந்திருக்கும். வந்திருந்தாங்கன்னா இல்ல நிதாஸ் டிராபி மாதிரி உங்களுக்கு இது ஃபைனல் விளையாட கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஃபைனல்ல நீங்க ஏசியா கப்ல இந்த மாதிரி கூட ஃபைனல் கூட ஆடி இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல நீங்க ஆப்கானிஸ்தான் எடுத்தீங்கன்னா இந்த டீம்ல பேட்டிங் இல்ல. அயர்லாந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த டீம்ல பேட்டிங் இல்ல. யூஎஸ் எடுத்தீங்கன்னா பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் ஃபினிஷர். ஆனா பங்களாதேஷ் டீம் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு சான்ஸ் உள்ள வந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செமி ஃபைனல் ஆடி இருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிச்சுன்னு நாமளே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி பிச்செல்லாம் அவங்க பூந்து விளையாண்டு இருப்பாங்க. நான் பங்களாதேஷ் பாய்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களாடா டே.